வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு வேஸ்ட் மெட்டீரியலை எப்படி சூப்பராக மாற்றலான்னு தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட்டெல்லாம் நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500 எபோவ் தான் இருக்கும். நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ செலவில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் டப்பா எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட ஐஸ்கிரீம் டப்பா இல்லைனா நீங்கள் எந்த டப்பா வேணால் எடுத்துக்கலாம். நான் ஐஸ்கிரீம் டப்பாவில் மேலே ஒரு பார்ட் இருந்துச்சு, நான் அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஷாப்பிங்லாம் பண்ணும்போது கிடைக்கும்ல, அந்த பேக் எடுத்துக்கிறேன். எனக்கு இது மெடிசன் வாங்கும்போது கிடச்சிது. ஸோ அந்த பேப்பரை இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ ப்ரௌன் பேப்பர் மட்டும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் ஒயிட்டும் ஆட் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் கட் பண்ணி அதே மாதிரியே திருகி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் சாதா ஒயிட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஐஸ்கிரீம் டப்பா இருக்குல்ல, அந்த டப்பா மேலே நான் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் கலர் சுற்றிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் ஒயிட்டு கொஞ்சம் ப்ரௌன் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இது நமக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஜூட் பிளான்டர் மாதிரி இருக்கும். அதாவது கயர்னால பண்ணப்பட்ட ஒரு பிளான்டர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் அமேசானில் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இல்லைனா நம்ம கயர் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வீட்டிலே காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு பிளான்டர். இதை நீங்கள் எங்கே வச்சாலும் பார்க்குறதுக்கு எஸ்தெட்டிக்காக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.